வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிடலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 2 கப்பு இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. அதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம இட்லி மாவுலேயே உப்பு போட்டு கரைச்சி வச்சுருப்போம். நம்ம போட்டிருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி இதுக்காக மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இட்லி மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம பணியாரம் ஊற்றுறதுக்கு இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம பணியாரம் ஊற்றி எடுக்கிற பதத்துக்கு மாவு இருக்கணும். இப்போ இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இப்போ கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லாட்டினா அப்படியே பச்சையாக இருக்கும் மாவில். இப்போ கொஞ்சம் நல்லா செவந்துருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கீழே தூக்கி போட மாட்டாங்க. இப்போ நம்ம இதை மாவில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பணியாரக்கல் வச்சுருக்கேன். பணியாரக்கல் நல்லா சூடு ஏறின பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை நல்லா கலக்கிட்டு ஊற்றணும். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க பணியாரம் ஊற்றுறதுக்கு முன்னாடி. இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும். இதை திருப்பி விட்டுக்கலாம். இந்த பணியாரம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நல்லா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சைடும் நல்லா வேகட்டும். இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்குலாம் நல்லா எண்ணெய் ஊற்றி கொடுங்க. பெரியவங்க சாப்பிட்றதுனா கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
2 சைடும் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெளியே நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் பணியாரம். இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். நம்ம இட்லி மாவை வச்சு ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து தக்காளி, வெங்காயம், மல்லித்தழை, கடுகு, உளுந்தம் பருப்புலாம் போட்டு தாளித்து செஞ்சுருக்கிறதுனால இதை வந்து சும்மாவே சாப்பிட முடியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.